அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள், இலங்கையர்கள், குறிப்பாக பள்ளி செல்லும் குழந்தைகளை வைத்துள்ள பெற்றோர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வழியாகியுள்ளது. சமீபத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கல்வி அமைச்சகம் மற்றும் உள்ளூர் கல்வி ஆணையகங்கள் முக்கிய அறிவித்தல்களை வெளியிட்டிருக்கின்றன. அதாவது பாடசாலைகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான வயது வரம்பில் ஒரு பெரிய மாற்றத்தை இவை அறிவித்துள்ளன. இது 2026-2027 கல்வியாண்டு முதல் அமலுக்கு வரப்போகிறது. உங்கள் குழந்தையை அடுத்த வருடம் பள்ளிக்கு அனுப்ப திட்டமிட்டிருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் உங்கள் குழந்தையின் கல்வியாண்டு இதனால் மாறுபடக்கூடும். வழக்கமாக அமீரகத்தில் செப்டம்பர் மாதம் தொடங்கும் பிரிட்டிஷ், IB மற்றும் அமெரிக்கன் பாடத்திட்ட பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டே வயது கணக்கிடப்பட்டு வந்தது. அதாவது செப்டம்பரில் பாடசாலைகள் தொடங்கும் போது குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். ஆனால் இனிமேல் அந்த கட் ஆஃப் தேதி டிசம்பர் 31ஆக மாற்றப்பட்டுள்ளது. அதாவது முதல் இருந்த ஆகஸ்ட் 31 என்ற அந்த கட் ஆஃப் தேதி இப்பொழுது டிசம்பர் 31 என மாற்றப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்றால், உங்கள் குழந்தைக்கு செப்டம்பர் மாதம் பள்ளி தொடங்கும் போது வயது பூர்த்தியாகவில்லை என்றாலும் அதே ஆண்டில் டிசம்பர் 31ற்குள் அந்த வயது பூர்த்தியானால் அவர்கள் அதே கல்வி ஆண்டில் சேர தகுதி பெறுவார்கள். இது பல குழந்தைகளுக்கு ஒரு வருடம் முன்னதாகவே கல்வியை தொடங்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இது உதவும். இதன்படி 2026-27 கல்வியாண்டு முதல் அமுலுக்கு வரும் புதிய வயது வரம்புகளை பார்த்தோமானால், உங்கள் குழந்தையை ப்ரீ-KG அல்லது FS1க்கு நீங்கள் சேர்ப்பதாக இருந்தால் டிசம்பர் 31க்குள் அவர் 3 வயதை முடித்திருக்க வேண்டும். அதே போல KG1 அல்லது FS2க்கு உங்களது பிள்ளைகளை சேர்ப்பதாக இருந்தால் டிசம்பர் 31க்குள் 4 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். KG1 அல்லது EA1க்கு பாடசாலைக்கு பிள்ளைகளை சேர்ப்பதாக இருந்தால் டிசம்பர் 31க்குள் 5 வயதை பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதேவேளை கிரேட் 1 அதாவது EA2க்கு உங்களது பிள்ளைகளை சேர்ப்பதாக இருந்தால் டிசம்பர் 31க்குள் 6 வயதை பூர்த்தியாக இருக்க வேண்டும். உதாரணமாக உங்கள் குழந்தைக்கு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் தான் 3 வயது பூர்த்தியாகின்றது என்றாலும் கூட இப்போதுள்ள புதிய விதிமுறைப்படி அவர்கள் அதே ஆண்டில் ப்ரீ-KGயில் சேர முடியும். பழைய விதிப்படி அவர்கள் அடுத்த ஆண்டு வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த புதிய மாற்றத்தின்படி அந்த சிக்கல் இப்போது இல்லை. அதேவேளை இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது அமீரகத்தில் 2 விதமான பாடசாலை கலண்டர்கள் உள்ளன. ஒன்று பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கன் போன்ற சர்வதேச பாடசாலைகளுக்கான கலண்டர், அடுத்தது இந்திய, பாகிஸ்தான் கல்வி திட்டங்களை பின்பற்றும் பாடசாலைகளுக்கான கலண்டர். பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கன் போன்ற சர்வதேச பாடசாலைகளுக்கு தான் இந்த டிசம்பர் 31 என்ற புதிய விதிமுறை பொருந்தும். ஆனால் இந்திய பாடத்திட்ட, பாகிஸ்தான் பாடத்திட்ட பாடசாலைகளுக்கு மார்ச் 31 தான் கட் ஆஃப் தேதியாக தொடரும். இதுதான் முதலும் இருந்தது, இப்பொழுதும் அதுவே தொடரும். இதில் எந்த மாற்றமும் தற்போது அறிவிக்கப்படவில்லை. இதேவேளை சில பெற்றோர்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம். ஏற்கனவே படிக்கும் குழந்தைகளுக்கு இந்த புதிய விதி பொருந்துமா என்று கேட்டால் இல்லை. இது புதிய மாணவர்கள் சேர்க்கப்படும் போது, புதிய அட்மிஷன்களுக்கு போது மட்டும்தான் இது பொருந்தும். அதே போல டிசம்பர் 31க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு விதிவிலக்கு உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஜனவரி 1 பிறந்திருந்தாலும், அதாவது ஒரு நாள் கடந்து பிறந்திருந்தாலும் கூட அவர்கள் அடுத்த கல்வியாண்டு வரை காத்திருக்க வேண்டும். அதில் எந்த விதமான சலுகைகளும் இல்லை. ஏன் இந்த மாற்றம் என்று கேட்டால், சர்வதேச கல்வி தரங்களுடன் ஒத்திசைக்கவும் மாணவர்கள் ஒரு புதிய பாடத்திட்டத்தில் இருந்து மற்றொரு பாடத்திட்டத்திற்கு மாறும் போது ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமீரக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சரி, அடுத்ததாக உங்களது பிள்ளைகளை நீங்கள் பாடசாலைகளில், ஐக்கிய அரபு அமீரக பாடசாலைகளில் சேர்க்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பான விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்து குழந்தையை அமீரக பாடசாலைகளில் முதலாக சேர்க்க போகின்றீர்கள் என்றால் பின்வரும் ஆவணங்கள் மிக அவசியம். முதலாவது டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், TC என்று சொல்லப்படும் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட். முந்தைய பள்ளியில் சான்றிதழ்களை பெற்று நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்க வேண்டும். இரண்டாவது ரிப்போர்ட் கார்ட்ஸ், கடந்த 2 ஆண்டுகளில் கல்வி அறிக்கைகள் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். பர்த் சர்டிபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும். இது ஆங்கிலம் அல்லது அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் பத்திரத்தை தான் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதேவேளை எமிரேட்ஸ் ID மற்றும் பாஸ்போர்ட், அதாவது மாணவர் மற்றும் பெற்றோருடைய எமிரேட்ஸ் ID மற்றும் பாஸ்போர்ட் என்பவற்றை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதே போன்று 5வது டாக்குமெண்ட்ஸாக
நீங்கள் வெக்சினேஷன் ரெக்கார்ட்ஸினை சமர்ப்பிக்க வேண்டும். குழந்தைக்கு வழங்கப்பட்ட தடுப்பூசிகள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய இந்த வெக்சினேஷன் ரெக்கார்ட் அல்லது வெக்சினேஷன் கார்டினை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த டாக்குமெண்ட்ஸ்களை நீங்கள் சமர்ப்பிக்கும் போது, குறிப்பாக இந்த டிசியினை நீங்கள் சமர்ப்பிக்கும் போது கட்டாயமாக உங்கள் நாட்டின் கல்வி அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்தின் அட்டஸ்டேஷனை பெறுவது மிக முக்கியம். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி எழலாம், உங்களது பிள்ளைகள் பாடசாலை ஆரம்பித்து இடைநடுவில், அதாவது கல்வியாண்டின் இடையில் பாடசாலைகளில் சேர முடியுமா என்று ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழலாம். அதில் சில விதிகள் உள்ளன. அது தொடர்பான விவரங்களை பார்க்கலாம். உங்களது பிள்ளைகள் தரம் 1 தொடக்கம் தரம் 8 வரை, அதாவது கிரேட் 1 தொடக்கம் கிரேட் 8 வரை படிக்கும் பிள்ளைகளாக இருந்தால், குறித்த பாடசாலையில் மாணவருக்கு இடம் இருந்தால் நீங்கள் ஆண்டின் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் அந்த பிள்ளையை அந்த பாடசாலையில் சேர்த்துக் கொள்ளலாம். அதே நேரம் உங்களது பிள்ளை கிரேட் 9 தொடக்கம் கிரேட் 12 வரையில் படிக்கும் பிள்ளையாக இருந்தால் பாடசாலையின் இடையில் சேருவது கடினம். பெரும்பாலும் அக்டோபர் மாதத்திற்குள் சேருவதுதான் இங்கு விரும்பப்படுகிறது. அதே நேரம் இன்னும் ஒரு சந்தேகம் எழக்கூடும். ஏற்கனவே அமீரகத்தில் ஒரு பாடசாலையில் படித்து வேறு பாடசாலைக்கு மாற விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் எழலாம். இதற்கான செயல்முறை மிகவும் எளிது. உங்கள் பிள்ளையின் தற்போதைய பாடசாலையில் டிசியை பெற்றுக்கொண்டு அவர்கள் KHDA அல்லது ADEK சிஸ்டம் மூலம் ஆன்லைனில் இந்த டிசியினை வழங்குவார்கள். அந்த டிசியினை உங்கள் பிள்ளையின் புதிய பாடசாலையில் எமிரேட்ஸ் ஐடியை ஸ்கேன் செய்ததன் மூலம் நீங்கள் பெற்று பதிவு செய்ய முடியும். இந்த மாற்றம் குறிப்பாக ஆண்டின் இறுதியில் பிறந்த குழந்தைகளை வைத்துள்ள பெற்றோர்களுக்கு பெரிய நிம்மதியை தரும். பாடசாலைகளில் 2026க்கான பதிவுகளை தொடங்கும் போது இந்த புதிய விதிமுறைப்படியே பாடசாலைகளில் அட்மிஷன் நடைபெறும். எனவே இப்போதே உங்கள் ஆவணங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே பல பாடசாலைகள் புதிய ஆண்டுக்கான அட்மிஷன்களை ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களது நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற அமீரக செய்திகளுக்கு தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்து ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள் என கேட்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் ஊடாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.